அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய அருள் வளமிக்க ரமதானுடைய மாதத்திலே லுஹர் தொழுகையை முடித்துவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. ஒரு முஸ்லிம் தன்னுடைய நடத்தைகளையும் தன்னுடைய குணங்களையும் சீரமைத்து கொள்வதை பற்றி தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம். இந்த தலைப்பிலே எட்டாவதாக இன்று ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல இருக்கிறோம். தன்னுடைய நடத்தையும் குணத்தையும் சீர்படுத்துவதிலே பிறருக்கு, அதாவது ஒருவருக்கொருவர், அப்படி வச்சுக்கிறோம், ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். இது குறித்து அல்லாஹ் சொல்கிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நன்மையான காரியத்திலும் இறையச்சமுள்ள காரியத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள், தீமையான மற்றும் வரம்பு மீறக்கூடிய காரியத்திலே ஒருவருக்கொருவர் உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்துல இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். அதே போல இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா. மூமின்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருப்பார்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும். எனவே உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிலைமைகளை நீங்கள் சீர் செய்யுங்கள். வத்தகுல்லாஹ். அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சு பயந்து நடங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்கள் அருள்பாலிக்கப்படுவீர்கள். இந்த வசனம் சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்துல பார்க்கலாம். இந்த வசனம், குறிப்பாக நான் சொன்ன இந்த வசனம் இருக்கிறது, அதாவது மூமின்கள் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் வெறுமனே உணர்ச்சியை தூண்டக்கூடிய வசனம் அல்ல. சகோதரர், நம்ம எல்லாரும் சகோதரர்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை தூண்டக்கூடிய வசனம் அல்ல. மாறாக இது ஒரு கட்டளை, பொறுப்பை உணர்த்தக்கூடிய ஒரு கட்டளை. நீங்கள் சகோதரர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பொறுப்பும் இருக்கிறது, கடமையும் இருக்கிறது என்று நமக்கு அந்த பொறுப்பை சொல்லக்கூடிய ஒரு கட்டளையாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சகோதரத்துவம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால், அதாவது உதவி செய்யக்கூடிய ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யணும், உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வது. சகோதரத்துவம்னா அது அர்த்தம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும், மனப்பக்குவம் இருக்க வேண்டும். அதுதான் சகோதரத்துவம் என்பதனுடைய உண்மையான ஒரு பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்த வழிகாட்டுதல்களை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. சகோதரத்துவம்னா எப்படி அல்லாஹ் சொல்றாங்க. நான் இப்ப சொல்லி காமிச்சேனே, மூமின்கள் என்று சொன்னால் அவர்கள் சகோதரர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா ஒவ்வொருவரும் தத்தமதுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து செயல்படணும், ஒருவருக்கொருவர் உதவணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றேன்னு நான் சொல்லி காமிச்சேனே. இதை அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான வழிகாட்டுதல்களை நமக்கு தருகிறார்கள். பாருங்க, அல் முஸ்லிமு
அகுல் முஸ்லிம் லா யதுலிமுஹு வலா யஹ்துலுஹு வலா யஹ்கிருஹு. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான். அவன் இவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. தேவையான சமயத்தில் உதவாமல் அவனை விட்டுவிடக்கூடாது. அவனை அற்பத்தனமாக நினைக்க கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சகோதரத்துவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரக்கூடிய வழிகாட்டுதல். நீங்க யாரு ஒருவருக்கும் நீங்க அநியாயம் செய்யக்கூடாது. ஒருவருக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கணும். ஒருவருக்கொருவரை நீங்க உதவி செய்யாம, தேவையான நேரத்துல உதவி செய்யாம நீங்க அப்படியே விட்டுறக்கூடாது. அவன் ஒரு இக்கத்துல நிக்கிறான், அவனுக்கு தேவைப்படுது, நீங்க பேச நமக்கு என்ன, எவனுக்கு என்ன, அவன் நிக்கா அப்படின்னு நாம இருக்கக்கூடாது. நீங்க உதவணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரையும் எளிமைத்தனமாக நினைக்க கூடாது. இந்த எளிமைத்தனமா நினைக்கிறது தானே எல்லாவற்றையும் தடுக்கிறது. அவனுக்கு உதவி செய்வதையும் அவனை ஒரு மனுஷன் என்று நாம பார்ப்பதையும் தடுப்பது எது? பிறரை நாம எளிமைத்தனமாக நினைப்பது. அது இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில பல்வேறு செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் குறித்து சொல்றாங்க. ஆனா நமக்கு தேவையானதை மட்டும் நாம எடுத்துக்கிட்டோம். இப்ப அதை எல்லாத்தையும் சொன்னோம்னு சொன்னா நேரங்கள் இழுத்துக்கிட்டே போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த தலைப்புக்கு ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்பது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன, அது சம்பந்தமா மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், பேசணும். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தரக்கூடிய வழிகாட்டுதல், ஒமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பாத்தி யௌமில் கியாமா. யாரேனும் ஒருவர் ஒரு முஸ்லிமை விட்டும் அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவாரேயானால் நாளை மறுமை நாளிலே அவருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களில் ஒன்றை அல்லாஹ் அவரை விட்டும் நீக்குவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒருவருக்கு உதவுங்கிறாங்க. அவங்க ஒரு துன்பப்பட்டிருக்கும் போது நீ என்ன செய்யக்கூடாது, பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, உதவணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஹதீஸ்லயும் இன்னும் பல விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நமக்கு தேவையானது மட்டும் நாம் என்ன செஞ்சுக்கிட்டோம், எடுத்துக்கிட்டோம். இது சஹீஹுல் புகாரியில இருக்கிறது, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஃமினு லில் முஃமின் கல் புன்யானி யஷுத்து பஅதுஹு பஅதா. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டடத்தை போல இருப்பான். இதை சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கைகளை என்ன செய்யறாங்க, அப்படி இணைத்து காட்டுறாங்க. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு எப்படி இருப்பானா, கட்டடத்தை போல. கட்டடத்துல எப்படி ஒரு செங்கல் இன்னொரு செங்கல் அப்படி சேர்த்து இழுத்து பிடித்து இருக்கிறதோ, அப்படி இல்லைன்னா கட்டடம் நிக்காது. கட்டடத்துல பாருங்க, இது நமக்கு பார்க்கறதுக்கு இப்படி தெரியுது, அழகா பெயிண்ட் அடிச்சு ஒரு நல்ல தோற்றத்தில் தெரியுது. இதையெல்லாம் நீக்கி விட்டு பாருங்க, அந்த கட்டடம் எப்படி இருக்கும், ஒரு செங்கல் இன்னொரு செங்கலோடு இணைந்து இறுக பிடித்து அந்த பில்டிங்கை தாங்கி கொண்டு நிற்கும். இப்படித்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கைகளையும் இணைத்து காட்டுறாங்க. இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமின் பிற மூமினுக்கு உதவக்கூடியவராக இருக்கணும் என்பதை என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸ்லையும் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இது புகாரில இருக்கிறது, முஸ்லிம்ல இருக்கிறது. இந்த ஹதீஸ்கள் தரக்கூடிய நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன? இப்போ 3 ஹதீஸை நம்ம எடுத்து வச்சிட்டோம். இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரியக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், முஸ்லிம்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, பிறருக்கு பலன் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படித்தான் அவங்க வாழணும். எந்த பிரயோஜனம் இல்லாம முஸ்லிம்கள் வாழக்கூடாது. ஒரு முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், பிறருக்கு பலன் தரக்கூடியதாக வகையில இருக்கணும். ஒரு பலனில் இவனால சமுதாயத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது, அப்படி ஒரு முஸ்லிம் இருக்கவே கூடாது. ஒரு முஸ்லிம் அப்படி இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை விட்டும் தனி ஒரு மனிதனாக, எதிரையும் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் பிரிச்சு காட்டல. முஸ்லிம்னு சொன்னா இப்படித்தான் இருக்கணும்.
ஒருவருக்கு ஒருவர் உதவுபவர்களாக இருக்கணும். எந்த உதவியுமே இல்லாத ஒரு மனிதனாக யாரும் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த வழிகாட்டுதல்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். சரி, இப்படி உதவி செய்யக்கூடிய இந்த மனப்பான்மை, ஒருவருக்கொருவர் உதவக்கூடிய இந்த மனப்பான்மையை நாம் வளர்த்துக் கொள்வதனால பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. முதலாவதாக, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், சமுதாயத்துல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. எப்படி? இப்போ சமுதாயத்துல ஒரு தனி மனிதன் பாதிக்கப்படுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அதற்காக மற்றவர்கள் கவலைப்படவில்லை என்று சொன்னால் அந்த பாதிப்பு நாளை மொத்த சமுதாயத்துக்கும் வரும். அப்படித்தானே? அல்லாஹ் அங்க பார்த்துக்கிட்டா இருப்பான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் முஸ்லிம்கள் மூமின்களுக்கு அழகான ஒரு உதாரணத்தை காட்டி சொல்றாங்க. முஸ்லிம்கள் இப்படித்தான் இருக்கணும், ஏன்னா உதாரணம் காட்டினாத்தான் புரியும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இதே மாதிரியான உதாரணம் நேற்றைய அமர்வுல கூட நம்ம சொன்னோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரியான வேறொரு உதாரணத்தை சொல்றாங்க. எப்படி? அல் முஃமினூன், மொத்த மூமின்களும் கரஜுலின் வாஹிதின், ஒரே ஒரு மனிதரை போல. மொத்த மூமின்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் சொல்றாங்க, ஒரே ஒரு மனிதரை போல. எப்படி? இனிஷ்தகா ரஅசுஹு ததாலஹு சாயிரு ஜஸதி பில் ஹும்மா வஸ்ஸஹர். அந்த மனிதனுக்கு தலைவலி ஏற்பட்டால் அதற்காக அவனுடைய உடல் முழுவதும் காய்ச்சலால், இரவு முழுவதும் கண் விழிப்பதால் அவதிப்படுகிறது. அது மாதிரி மூமின்கள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனுடைய உடலை எடுத்துக்கிடுங்க, அந்த உடல்ல ஏதோ ஒரு பகுதிக்கு நோவினை ஏற்படுகிறது. என்ன செய்கிறது? அது மட்டுமா அந்த துன்பத்தை அனுபவிக்கிறது? இல்லை, எல்லாரும் சேர்ந்து, மற்ற உறுப்புகள்லாம் சேர்ந்து அந்த துன்பத்தை அனுபவிக்குது. கைகள் என்ன பாடுபடுது, கால்கள் என்ன பாடுபடுது, கண்கள் என்ன பாடுபடுது, உடல், மொத்த உடலும் என்ன பாடுபடுது, சோர்வு வந்து விடுகிறது. இரவெல்லாம் எந்த உறுப்புகளும் நிம்மதியாக இருப்பது கிடையாது. பார்க்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட உதாரணம் சொல்றாங்க. இந்த உதாரணத்தின் மூலம் நமக்கு உணர்த்துவது என்ன? ஏதோ ரசிச்சுட்டு போறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, நீங்க பிறருக்கு உதவியா இருக்கணும். தலைவலி வந்த உடனே கை என்ன செய்கிறது? மாத்திரை எடுக்கிறதுக்கு அது போகுது, கால் நடக்குது, மருத்துவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. மற்ற உடல்கள் அதற்கான துண்டுகோலாக அமைகிறது. என்ன இப்படி ஒண்ணு ஏற்பட்டு இருக்கிறது, என்ன பேசாம இருக்கிற, மௌனமா இருக்கிற, அதை தீர்ப்பதற்கான வழிகளை தேடு அப்படின்னு சொல்லி உத்தரவுகள் போடுது. அக்கிரமா இல்லையா? இது மாதிரி மொத்த மூமின்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இப்படி ஒரே ஒரு மூமினுக்கு, ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்பு இதுல கிடைக்கிறது. எப்படி? இந்த உதாரணத்தை நாம புரிந்து கொள்வது மூலமாக, ஒருவனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் வராங்களா இல்லையா? வர வேண்டும். அப்படி வரும்போது அவனுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கிறது, அவனுடைய அந்த பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. இதை ஒரு பெரிய ஒரு பலனாக நாம பார்க்கிறோம். இரண்டாவது இன்னொரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வே அவருக்கு உதவுவதாக சொல்றாங்க. எப்படி? வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. ஒரு அடியான் தன இன்னொரு அடியானுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு பல்வேறு தகவல்களும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு தகவல். நம்ம சுருக்க மற்ற தகவல்களை எல்லாம் நம்ம உங்களுக்கு தரல, இதை மட்டும் நாம எடுத்துக்கிட்டு சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றது என்ன? வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவுகிறான். அப்ப அல்லாஹ்வே என்ன செய்யறான்? அவனுக்கு உதவுவான், அதற்கான ஏற்பாடுகள் அவர் செய்வான். அப்ப அந்த சமூகத்துல ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஒற்றுமை. நாம இந்த ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய இந்த மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வதனால, ஒவ்வொருவரும் இதை வளர்த்துக் கொள்வதனால ஒரு ஒற்றுமை கிடைக்கிறது, சமூகத்துல ஒரு ஒற்றுமை கிடைக்கிறது. எப்படி அப்படின்னு சொன்னா, அதாவது எந்த சமுதாயத்துல
எந்த சமுதாயம் இந்த ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய அந்த தன்மையை வளர்த்து கொள்கிறதோ அந்த சமுதாயத்துல பொறாமை குறைந்து விடும், பகைமை குறைந்து விடும், நேசபாசம் அதிகரிக்கும். அப்ப அதனால ஒரு ஒற்றுமை கிடைக்குதா இல்லையா? பொறாமை குறைஞ்சிரும். இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி பொறாமை வரும்? எப்படி எதிர்ப்புகள் கசப்புணர்வுகள் எப்படி ஏற்படும்? இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைந்து வந்துடும், நேசபாசங்கள் அதிகரித்து போயிடும். இதனால ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பலம் கிடைக்கிறது, ஒரு ஒற்றுமை கிடைக்கிறது. இது 2வது பலன். 3வது பலனாக என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அருள் அந்த சமுதாயத்துக்கு இறங்குகிறது. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அர்-ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மானு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ரஹ்மான் கருணை உள்ளவர்களுக்கு கருணை காட்டுகிறான், கருணை காட்டக்கூடியவர்களுக்கு கருணை காட்டுகிறான். அர்-ராஹிமூன், எவர்கள் ஒருவருக்கொருவர் கருணை காட்டுகிறார்களோ, அன்பு செலுத்துகிறார்களோ, யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், அவர்களுக்கு ரஹ்மான் கருணை காட்டுகிறார். அப்ப ரஹ்மானுடைய கருணை அவர்களுக்கு கிடைக்கிறது. நீங்க ஒருவருக்கொருவர் கருணை காட்டுங்க, ரஹ்மானுடைய கருணை கிடைக்கும். இதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இர்ஹமு அஹ்லல் அர்த், இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்க கருணை காட்டுங்க, யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானில் உள்ளவர்கள் உங்களுக்கு கருணை காட்டுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அல்லாஹ்வுடைய அருள் இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கிறது. எந்த சமுதாயம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதை வளர்த்து கொள்கிறதோ அந்த சமுதாயத்துக்கு. அடுத்து என்ன? வானில் உள்ளவர்கள். வானில் உள்ளவர்கள்னா அல்லாஹ்வை எடுத்துக்கணும், நான் மலக்குமார்களை எடுத்துக்கணும். சரியா? அப்போ இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உதவுவது இருக்கிறத, இது ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்பு, கடமை. உதவுவது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்பு, கடமை. செல்வந்தர்கள் மட்டும்தான் உதவணும் அப்படின்னு கிடையாது. இந்த பொறுப்பு செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு நாம ஒதுங்க முடியாது. மாறாக எல்லாருக்குமே இது இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவர்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி உதவலாம். எப்படி? உதாரணத்துக்கு சொல்ல போனா, பொருளால் உதவலாம். இது 1வது. யார் இடத்துல வசதி இருக்கிறதோ அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி உதவி செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, காலல்லாஹு, அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபிக் இப்ன ஆதம் உன்ஃபக் அலைக், மனிதனே நீ பிறருக்கு உதவு, எதையாவது கொடுத்து உதவு, நீ உதவி செய்யப்படுவாய். அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் இப்படி சொல்கிறான், மனிதனே நீ பிறருக்கு பொருள் கொடுத்து உதவு, அல்லாஹ் உனக்கு உதவுவான், நீ உதவி செய்யப்படுவாய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது சஹீஹ் புகாரியில இருக்கிறது. 2வது என்ன என்று சொன்னால், தன்னுடைய பதவி, செல்வாக்கு, அதை பயன்படுத்தி உதவலாம். உங்கள்கிட்ட காசு பணம் இல்லை, ஆனா செல்வாக்கு இருக்கிறது, பதவி இருக்கிறது, அதை வச்சுட்டு உதவுங்க. யாருக்காவது ஒரு ஆளுக்கு சிபாரிசு செய்யுங்க. ஒருவருக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்கும், நீங்க சொன்னா கிடைக்குங்கிற ஒரு நிலைமை வரும்போது சொல்லுங்க, அந்த வேலையை தேடி கொடுங்க. இப்படி உதவலாம் தானே? அப்போ பதவியை வைத்து, செல்வாக்கை வைத்து உதவி செய்யலாம். இது 2வது. இது குறித்து அல்லாஹ் சொல்லும் போது, மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா, யாரேனும் ஒருவர் நல்ல ஒரு பரிந்துரையை செய்கிறாரோ அவருக்கு அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்து நிசா 4வது அத்தியாயத்துல இருக்கு. 3வதாக உடலால் உதவி செய்வது. உடலாலும் உதவி செய்யலாம். உங்களுக்கு காசு பணம் இல்லை, உங்களிடத்துல செல்வாக்கும் இல்லை, நீங்க என்ன செய்யலாம்? உங்களுடைய உடலை பயன்படுத்தி பிறருக்கு உதவலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான வழிவகைகளை நிறைய சொல்லி இருக்கிறாங்க. எப்படி? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வாகனத்தில் ஏறுவதற்கு உதவி செய்வது, அவனுடைய பொருளை வாகனத்திலே ஏற்றி விடுவது. எப்படி? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வாகனத்தில் ஏறுவதற்கு உதவி செய்வது, அவரை வாகனத்தில் ஏற்றி விடுவது, அவருடைய பொருளை வாகனத்தில் ஏற்றி வைப்பது.
இதெல்லாம் தர்மம், சதகா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் புகாரில இருக்கிறது. அப்போ இது நம்ம செய்ய முடியாதா? ஒரு நோயாளியை என்ன செய்யறாங்க, ஒரு ஆட்டோவிலையோ ஒரு கார்லயோ என்ன செய்யறாங்க, கொண்டு போறாங்க. நீங்க வாங்க முன்னால போங்க, போய் அவரை கொண்டு வந்து கொண்டு வைங்க, காலை கொண்டு வைங்க, அந்த பொருளை கொண்டு வைங்க, உதவுங்க. இது முடியாதா? அவங்க கஷ்டப்பட்டு தானே எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க போங்க. இப்படி உடலால் நீங்க என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வயிர்ஷாதுக ரஜுல் ஃபி அர்தில் லலாலி லக சதகா. பாதை தெரியாதவருக்கு, தெரியாத மனிதருக்கு பாதையை காட்டுவது தர்மம். பார்வையே இல்லாதவருக்கு நீ பார்வையாக இருப்பது தர்மம் அப்படிங்கிறாங்க. பாதையில் கிடைக்கக்கூடிய தொல்லை தரும் பொருட்கள், அதாவது கல்லு, முள்ளு, எலும்பு போன்றவற்றை பாதையில் இருந்து, நடைபாதையில் இருந்து அகற்றுவது தர்மம் அப்படிங்கிறாங்க. உன்னுடைய வாளியில் இருந்து தண்ணீரை உன் சகோதரனுடைய வாளியில் ஊற்றி கொடு, அது தர்மம் அப்படிங்கிறாங்க. விளங்குதா? உன்னுடைய வாளியில் இருந்த தண்ணீரை உன் சகோதரனுக்கு ஊற்றி கொடு. இப்ப நோம்பு திறப்பதற்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசலுக்கு வராங்க, வரிசையா வந்து நின்று நோம்பு வாங்குறாங்க. பின்னால வந்து ஒரு பெரிய பரபரப்பே இருந்துகிட்டு இருக்கு. என்ன நமக்கு கிடைக்குமா, கஞ்சி கிடைக்குமா தெரியலையே அப்படின்னு. நீ என்ன செய்யற, முன்னால நிக்கிற ஒரு ஆள் உன்னுடைய அந்த கஞ்சியை எடுத்துருந்தாங்க, நீங்க கொண்டு போங்க, நான் அடுத்து வாங்கிக்கிறேன், செய்யுங்க. இது ஒண்ணு. தண்ணி பிடிக்கிற இடத்துல வந்து எல்லாரும் தண்ணி பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் வருவாரு, இப்ப அவர் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போறதா இருந்தா ரொம்ப நேரம் ஆகும். நீ என்ன செய்யுங்க, இந்தாங்க தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கொண்டு போங்க, நான் அப்புறம் பிடிச்சிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு உதவுங்க. இப்படி எப்படி வேணாலும் நீங்க உதவுங்க. இப்படியெல்லாம் நீங்கள் உதவினால் அது தர்மங்கிறாங்க. அது நீ பிறருக்கு செய்ய மிகப்பெரிய ஒரு உதவி அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இது வந்து திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து நாலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய வழிகாட்டுதல்ல இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது அறிவால் உதவி செய்து. உனக்கு வந்து புத்தி இருக்கிறது, உனக்கு படிப்பு இருக்கிறது, அதை நீங்க பிறருக்கு சொல்லிக் கொடு. ஒரு தனிப்பட்ட சபையிலையோ அது பொதுவான இந்த மாதிரி சபையிலோ இருந்து பிறருக்கு சொல்லிக் கொடு. அப்படி சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக உதவி செய். இது நாலாவது. ஐந்தாவது, இது எதற்கும் கழியலன்னு வச்சுக்கிடுவோம். பொருளாலையும் உனக்கு உதவி செய்ய முடியல, உடம்பாலையும் உனக்கு உதவி செய்ய முடியல, அறிவாலையும் உனக்கு உதவி செய்ய முடியலன்னு வச்சுக்கோ. இப்ப என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கும் ஒரு வழியை காட்டியிருக்கிறாங்க. நல்ல வார்த்தையை சொல்லுங்க. நல்ல வார்த்தையை சொல்வதன் மூலமாக பிறருக்கு உதவுங்க. வல் கலிமத்து தையிபத்து சதகா. நல்ல வார்த்தை தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீஹ் புகாரில இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஆறுதல், ஒரு மனிதனுக்கு வந்து ஆதரவாக பேசுவது, ஒரு மனிதனுக்கு வந்து அறிவுரை சொல்வது. ஒரு மனிதனுக்கு நீங்க ஆறுதல் சொல்றீங்க, ஆயானு சொல்வீங்க. ஒரு மனிதனுக்கு ஆதரவாக நீங்க பேசுவீங்க. அவன் வந்து கஷ்டப்பட்டு நிற்கிறான், ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுங்க. அதே போல ஒரு அறிவுரை சொல்லுங்க. அல்லது பாவம் செய்யக்கூடியவங்களை அப்படி கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவனுக்கு வழிகாட்டுங்க, இப்படி எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இது வந்து ஒரு நல்ல வார்த்தை தானே. அதே போல வந்து நான் அலட்சியமாக இருப்பவர்களை கூப்பிட்டு நீங்க உணர்த்துங்க. தொழுகையில நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்க, இதுக்கு முன்னெல்லாம் நல்ல முறையில வந்துகிட்டு இருந்தீங்க, இப்ப அவங்களாம் வர்றது இல்லையா, அவங்களுக்கு என்ன செய்யுங்க, உணர்த்துங்க. அது ஒரு 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 நல்ல வார்த்தை. அதே போல நல்வழி காட்டுங்க. இப்படி எல்லா வகையிலையும் நீங்க என்ன செய்யலாம், இந்த உதவிகளை செய்யலாம். இந்த ரமலானுடைய மாதம் வெறுமனே நோன்பு மாதம் மட்டுமல்ல, இது பிறருக்கு உதவக்கூடிய மாதம். பல வகையிலையும் தான தர்மங்களால நம்ம உதவுவது இல்லை, சாப்பாடு கொடுக்கறதுனால உதவுறது இல்லை, நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைப்பதுனால நாம உதவுவது இல்லை. உதவுறோமா இல்லையா? அப்போ உதவி செய்யக்கூடிய மாதம் தான் இது. இந்த மாதத்தை பயன்படுத்தி இந்த பண்பை நாம் வளர்த்துக் கொள்வோமாக. எல்லாம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக